தரமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். மார்னிங்ல வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆகும். சில இடங்கள்லாம் போனால் அதிகமாக இருக்கும், இது கம்மியாக தான் இருக்குது. நல்லாவும் இருக்கும். எல்லாம் குழம்பு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. நல்லா தான் டிஃபன் பூரி இட்லி பொங்கல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சட்னி சாம்பார். தோசை 10 ரூபா, பூரி 10 ரூபா, இட்லி 6 ரூபா, தலைக்கு 15 ரூபா, ஆம்லெட் 15 ரூபா, முட்டை தோசை 30 ரூபா. தரமா செஞ்சுட்டாங்கங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். மார்னிங்ல வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாம பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிடுங்க. இது வந்து கரெக்டா வியாசர்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலே இருக்கு இந்த கடையோட லொகேஷன். கடையோட பேர் வந்து கார்த்திக் அண்ணன் கடை. இந்த கடையை நடத்தவர் பேர் வந்து கார்த்திக். அன்னை மெடிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட்டே இருக்கும். இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. 6 ரூபாய் இட்லி, 10 ரூபாய்க்கு பூரி, கல் தோசை. பொங்கலோட ரேட் என்னன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாவே டீடைலா நம்ம பார்க்கலாம். அந்த அண்ணன் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்படியே பேசிட்டே இல்லாம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. உங்க பேரு? பேர் சரவணன் பேர். இந்த கடையில் எவ்வளவு நல்லா சாப்பிட்டுருக்கீங்க? ஏறக்குறைய ஒரு 4 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். டெய்லியும் மார்னிங் டெய்லியும் காலையில் மார்னிங் சாப்பிட்றேன். காலையில் சாப்பிடுவோம் டிஃபன். நல்லா இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே வச்சுருக்கேன். கம்மி வச்சுருக்காங்க, சாப்பிடலாம். திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது டிஃபனுங்க. அதனால் தேடி வந்து இங்கே சாப்பிட்டு தான் போகும். என்னெல்லாம் சாப்பிடுவீங்கண்ணா இங்கே இங்கே? வந்தாக்கா இட்லி பூரி முட்டை தோசை ஆம்லேட்டு நம்ம பிடிச்ச மாதிரி ரேட்டு கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல. அது ரொம்ப ஏன்னா சில இடங்கள்லாம் போனால் அதிகமாக இருக்கும், இது கம்மியாக தான் இருக்குது. நல்லாவும் இருக்கும். எல்லா குழம்பும் எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. எல்லா கடையிலும் மாதிரி கிடைக்காது. இது நல்லா வருது. அது எந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்குதா? அதிகமாக சாப்பிட்றது குழம்பு வந்து சிக்கன் குழம்பு இருக்கும். இருந்தாலும் நான் சட்னி சாம்பார் சாப்பிடுவேன். சில நேரம்னா பேர் வந்து பெரிய குழம்பு சேர்த்து. ஏன்னா வெயில் கட்டினா நாங்கள் குழம்பு பார்த்து சாப்பிடுவோம். பெரிய குழம்பு. ஆனால் எல்லா குழம்பு இருக்குது. எது பிடிக்கும் சொல்லலாம். படைக்கறிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. சில கடைகள் அந்த மாதிரி எல்லா ஐட்டம் குழம்பு இருக்குது வாய்ப்பு இல்லை. இது ஒரு கடையில் இருக்குது. அதில் ஒரு பெரிய அது ஒரு ப்ளஸ் இந்த கடைக்கு. நல்லா தான் டிஃபன் பூரி இட்லி பொங்கல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சட்னி சாம்பார். எவ்வளோ நல்லா சாப்பிட்டு இருக்கீங்கன்னா? நான் எங்கே சாப்பிட்றேன் ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக சாப்பிட்றேன். என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல? இங்கே பூரி முட்டை தோசை. அதை தவிர சைடிஷ் இந்த குருமாலாம் நல்லா இருக்கும். சேர்வா மீன் குழம்பு எல்லாமே எல்லாம் நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய கடைங்க இருக்கு. ஆனால் இங்கே தேடி வரீங்கன்னா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குன்னு கோசம் வரும், அவ்வளோதான். காசெல்லாம் எப்படி? அதே நார்மல் ரேட்டு தான். நார்மல் ரேட். உங்கள் கடை பேர் கார்த்திக் மொபைல் ஃபுட். இது லொக்கேஷன் கரெக்டாக எங்கே வரும்? எம்கேபி நகர் பஸ் டிப்போ, அம்பேத்கர் காலேஜ்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில். ஓகே, டைமிங்லாம் என்ன டைமிங் கிடைக்கும்? காலைல ஒரு 7லேருந்து 12 மணி வரைக்கும் டிஃபன். என்னெல்லாம் கிடைக்கும் ப்ரோ உங்கள் கடையில்? இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆம்லேட் இருக்குது, கலக்கி இருக்குது, முட்டை தோசை இருக்குது. இவ்வளோ மீன் குழம்பு, சிக்கன் சேர்வா, சாம்பார், சட்னி, வடகரி, கிழங்கு, வெஜிடபிள் குருமா எல்லாமே இருக்குது. தேங்காய் சட்னி எல்லாமே இருக்குது. ரேட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? தோசை 10 ரூபா, பூரி 10 ரூபா, இட்லி 6 ரூபா, தலைக்கு 15 ரூபா, ஆம்லேட் 15 ரூபா, முட்டை தோசை 30 ரூபா, கல் முட்டை 25 ரூபா. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இதை? நான் ஒரு 7 இயர்ஸாக பண்ணியிருக்கேன். 7 வருஷமாக பண்ணியிருக்கேன். 7 வருஷமாக நீங்கள் தான் தனியாக? ஆமாம், தனியாக தான் பண்ணியிருக்கோம். அக்கா இருக்காங்க, சமைச்சு கொடுப்பாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். நம்ம சிக்கன் சேவா, கலக்கி, ஆம்லேட்டுக்கு எல்லாருமே தேடி வருவாங்க. சிக்கன் சேவா குவாலிட்டி நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். எல்லாமே நிறைய பேர் வருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வியாபாரம், ஸ்கூல் லீவ்னால. மற்றபடி எனி டைமும் கூட்டம் க்ரௌடு அதிகமாக இருக்கும். நம்மளது நைட்டும் கடை இருக்குது. ஒரு கடை இங்கே முன்னாடி காலேஜ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது இதை விட டபுள் மடங்கு கூட்டம் இருக்கும். ரஷ்ஷும் ஓவராக இருக்கும். நல்லாயிருக்கும். டிஃபன் எல்லாமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்லேயே வந்து குழம்பு இதெல்லாம் வந்து? ஆமாம், வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. அக்கா சமைச்சு கொடுக்குறாங்க. நான் 7 மணிக்கு எடுத்து வந்து வியாபாரம் பார்த்துட்டு 11:30 போயிடுவேன் வீட்டுக்கு. ஒரு 3 ஹவர் மட்டும் தான் வியாபாரம் நடக்கும். கடைனா அந்த வியாபாரம் 3 ஹவர்லேயே முடிஞ்சிடும். எல்லாமே நான் போடுற எல்லாமே ரெடி ஆகிடும் கரெக்டாக. ஓகே, எல்லாமே வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் எல்லாமே? ஆமாம், எல்லாமே சவுத் இந்தியன் ஸ்டைல் தான். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க? எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். சில வந்து நாங்கள் அரைச்சிக்கிறோம். எல்லாமே மசாலா எல்லாமே நாங்கள் அரைச்சி செஞ்சுக்கிறோம். சேர்வா, சாம்பார், சட்னி எல்லாமே நாங்கள் அரைச்சி செய்கிறது தான். வெளியே வாங்கி யூஸ் பண்ணுறதா எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே தனியாக செய்கிறது தான் எல்லாமே. அதனால இவ்வளோ க்ரௌட் இருக்குது கடையில். ஃபைனலாக நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். நான் வந்து ஒரு கல் தோசை, இட்லி, பூரி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. மீன் குழம்பு, சிக்கன் சேர்வா, வெஜ்ஜு குருமா, சாம்பார், சட்னி 2 வகை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காரம்லாம் போட்டிருப்பாங்க. எப்போவுமே எல்லோ கலரில் மைல்டாக கொடுப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே காரமாக இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சிக்கன் சேர்வா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா குழம்பு வெரைட்டிஸ் தான் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 7-8 வகை இருக்கும் போல். வடகரியும் இருக்குது, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, இது மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துட்ருக்காங்க. 7 மணிலேருந்து இந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கான். நான் வந்தது ஒரு 9 o'clock ஆகிடுச்சு.
ஆயிடுச்சு. அதனால வடை, பொங்கல் இதெல்லாம் காலி ஆயிட்டுருங்க. இங்கே வந்து ஹாஃப் பாயில் கலக்கி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஆம்லேட்டும் இருக்குது. கலக்கிலேயே ஆனியன் வேணும்னா ஆனியன் போட்டு கொடுக்குறாங்க. நான் கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன், ஏன்னா நிறைய பஸ்ஸு வண்டிங்கெல்லாம் போயிட்டு வர்றதுனால. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேணாம். இட்லிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஒரு இட்லி 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இட்லி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். கல் தோசை 10 ரூபா, பூரி 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. கல் தோசை நான் 2 சாப்பிட்டாலே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிருவேன். அந்தளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சைஸ் வைஸுமே சரி. கார சட்னியும் இட்லிக்கு மேலே ஊற்றிட்டு வந்திருக்கேன். ஏகப்பட்ட சைட் டிஷ் இருக்கிறதுனால எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் மொத்தமாக ஊற்றுனா. அதனால் வந்து தோசைக்கு சிக்கன் குருமா ஊற்றிருக்கேன். இட்லிக்கு சாம்பாரும் சட்னியும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிடலாம். செம்ம காரமாக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஆக்சுவலி கார சட்னி வந்து கரெக்டாக இருக்குது காரம். அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டிருக்காங்க. கொத்தமல்லி, புதினா ஃப்ளேவர்லாம் எனக்கு தெரியுது. ஒரு ரோட் சைடில் அந்த பஜ்ஜிக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அந்த கார சட்னியோட டேஸ்ட்டு. நல்லா இருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்து மெயினாக எல்லோரும் வரதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய வகை சைட் டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்களாம். அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க டிஃபனை. நம்மளே எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம வீட்டில் சர்வ் பண்ணுற மாதிரி நம்மளே நமக்கு தேவையானது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இட்லி வந்து நல்லா இருக்குது. கார சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல் தோசைக்கு சிக்கன் சேர்வா ஊற்றிட்டு வந்திருக்கேன். பிளேட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். மீன் குழம்பு நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றதுனால நான் வந்து சிக்கன் சேர்வா தான் ஊற்றிட்டு வந்திருக்கேன். செம்மையாக இருக்கு. சிக்கன் சேர்வா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ காரம்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் வந்து மசாலா இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகிருக்கு. சிக்கன் சேர்வாவோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. ஒரு ரோட் சைடில் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக நான் இப்போ தான் சாப்பிட்றேன். எப்போவுமே தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். சிக்கனுக்கு சேர்வா அப்படின்னாலே ஒரு மாதிரி தண்ணியாக ஓடும். இது வந்து டேஸ்ட்டுமே ஆகட்டும் மைல்டாக இருக்கும். ஒரு மாதிரி மைல்டான டேஸ்ட்டில் சல்லுன்னு இருக்கும். இது வந்து நல்லா காரமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் குழம்புக்காகவே நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொன்னாங்க ரிவ்யூவில். நானுமே இதுக்கு ஃபேன் ஆகிட்டேன். நல்லாயிருக்கு. பைட்டு போடும்போதே அப்படியே அந்த டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் கிருன்னு செம்மையாக இருக்குங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. சிக்கன் சேர்வா அவ்வளோ அருமையாக இருக்குது. பூரிக்கு கிழங்கும் வாங்கியிருக்கேன், வடைக்கறியும் இப்போ போய் ஊற்றிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து வடைக்கறியும் இங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போல். கலர் பார்க்கும்போதே அப்படியே செம்ம இதுவாக இருக்குது. கன்சிஸ்டன்சியும் திக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வடைக்கறியிலே ட்ரை பண்ணலாம். வடைக்கறியை ஃபஸ்ட்டு பைட்டு எடுத்து வைக்கும் போதே அப்படியே நாக்கில் அப்படியே நடனம் ஆடுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. பூரியுமே சாஃப்டாக இருக்குது. கோதுமை மாவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சுட சுட போட்டு கொடுக்கும்போது அது பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. அந்தளவுக்கு புஸ்ஸுன்னு கொடுக்குறாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க, அதோட சாப்பிட்லாம். இந்த கடையில் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. உருளைக்கிழங்குமே சூப்பராக இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் காரம்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து கொத்தமல்லி வந்து போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கு. எனக்கு மெயினாக அந்த கார சட்னியில் புதினா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. அந்த புதினாலாம் மோஸ்ட்டாக வந்து கார சட்னியில் அவ்வளோவா போட மாட்டாங்க. அதோட தக்காளி ஃப்ளேவரும் தெரிஞ்சுது. புதினா, கொத்தமல்லி எல்லா ஃப்ளேவருமே அந்த கார சட்னியில் தெரிஞ்சுது. செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. எனக்கு வந்து சைட் டிஷ்க்காகவே இன்னொரு தடவை இந்த கடைக்கு வரலான்னு தோணுது. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. தரமாக செஞ்சுட்டாங்கங்க. ஃபைனலாக நான் ஒரு முட்டை தோசை வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 30 ரூபாயாம். ஆனால் வந்து செம்ம சைஸாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் போல், அந்தளவுக்கு சைஸ் பெருசாக இருக்குது. நான் வந்து இதுவே எனக்கு போதும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதே. உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். கலக்கிலாம் சாப்பிட்றதுக்கு சீரியஸாக வயிற்றில் இடம் இல்லைங்க. மீன் குழம்பு வாங்கியிருக்கேன். அதுக்கு மீன் குழம்பு வந்து ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுவுமே காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மார்னிங்கில் வந்து எல்லாருமே கொஞ்சம் மைல்டாக சாப்பிட்றதுனால கரெக்டாக இருக்குங்க. எல்லாமே ஒரு மசாலா டாமினேட் பண்ணாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்றதுனால அவங்க வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. முட்டை தோசை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாவில் வந்து புளிப்பு டேஸ்ட்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரெஷ்ஷான மாவில் தான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, கல் தோசையில் முட்டை வேணும்னாலும் போட்டு கொடுக்குறாங்க.
எல்லாமே வந்து தரமாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒரு ரோட் சைட் கடையில் இவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே கிடையாது. சீரியஸ்லி நல்லாயிருக்கு. முதல்ல வந்து அந்த இட்லி, அந்த பூரி இதெல்லாம் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா அந்த சைஸே பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் இட்லி வந்து ₹6க்கு கொடுக்கறது செம்ம ஒர்த்துன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலில் எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க. ஃபைனலி நான் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ₹30 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். அந்தளவுக்கு வந்து குழம்பு ஐட்டம்ஸும் கொடுக்குறாங்க. மெயினான விஷயமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி இந்த இதெல்லாம் கொடுக்கும்போது சைட் டிஷ்ஷோட டேஸ்ட் நல்லா இருக்கும்போது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. இது இங்கே வந்து ஒரு 7-8 வருஷமாக இந்த கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்ம க்ரௌடாக இருக்குது. இப்போ ஒரு 11 கிட்ட ஆக போகுது டைமு. நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே கூட்டம் குறையவே இல்லை. பின்னாடியே உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே தெரியும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். டேஸ்ட் இருந்தால் தான் மக்கள் வந்து வருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ டேஸ்ட் அண்ட் குவாலிட்டிக்காகவே இவ்வளோ தூரம் வராங்க. நிறைய பேர் ஜிம்முக்கு போயிட்டு வந்து இங்கே சாப்பிட்றாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் வந்து இப்போ லீவ் விட்டதுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அதை அண்ணா ரிவ்யூவிலே சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் க்ரௌட் இன்னைக்கு கம்மியாக இருக்குங்க. ஏன்னா ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால இதை விட பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே செம்ம க்ரௌடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. நான் யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது எல்லாமே ரேண்டமாக வர ஷாப் தான். இந்த பக்கம் வரும்போது செம்ம க்ரௌடாக இருந்தது. அதை பார்க்கும்போது சரி ஓகே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தேன் நான். மறுபடியும் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் நல்லா பண்ணணும்டா, இன்னும் நிறைய இடம் ட்ரை பண்ணணுண்டான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நன்றி. தனித்தனியாக சொல்ல முடியாது, அதெல்லாம் மொத்தமாக நான் சொல்லிடுறேன். அப்புறம் இவங்கள விட்டுட்டேன் அவங்கள விட்டுட்டேன்ற மாதிரி இருக்கும். ரெகுலராக எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சப்போர்ட் கடைசி வரைக்கும் பண்ணுங்கள். நானும் உங்கள் புண்ணியத்தில் டெவலப் ஆகிடுவேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.